ஹாய்! மாற்றம் அப்படிங்கிறது முதல்ல நமக்குள்ள உண்டாகணும். அப்பதான் மாற்றத்தோட பிரதிபலிப்பு நம்மளோட செயல்களிலும், சொல்லிலும், செயல்பாடுகளிலும் இருக்கும். சிந்தனை, சொல், செயல் இந்த 3லயுமே மாற்றம் ஏற்படும்போது மட்டும் தான் மாற்றம் என்பது வெளியில் தெரியும். அதை ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம மனம் தயாரா இருக்கணும். முதல்ல நம்ம மனம் மாறணும். நம்மள நம்ம மாத்திக்கணும். இப்ப இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தையும், புதிய செயல்பாடுகளையும், வாழ்க்கை முறையும் நம்ம மாத்திட்டா மட்டும் தான், அதற்கேத்தான மாற்றத்துக்கு ஏற்றாற்போல நம்மள நம்ம மாத்திக்கலாம். மாறும் பட்சத்தில மட்டும் தான் நம்ம வாழ்க்கையும் சரி, நம்மளோட வாழ்க்கை தரமும் சரி, எல்லாமே மாற்றம் அடையுமே தவிர, நம்ம மாறாதபோது, நம்மை சுற்றி இருக்க சூழ்நிலையும், நம்மை சுற்றி இருக்க மனிதர்களும், நம்மை சுற்றி இருக்க பொருளாதார சூழ்நிலையும் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. மாற்றத்த நீ கொண்டு வந்தா மட்டும் தான் மாறுமே தவிர, வேற யாரும் அதையே உன் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது.